ராதே ராம் ராம். கோயிலுக்கு வரக்கூடியவர்களை 4 குரூப்பாக பிரிக்கலாம். ஒரு சாரார் வந்துட்டு தன்னுடைய கஷ்டங்கள் போகணுங்கிறதுக்காக வருவாங்க. ஒரு சாரார் உலக சுகங்களை நாடி வருவாங்க. இன்னொரு சாரார் முக்தி வேணும், வைகுந்தம் வேணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வருவாங்க. 4வது ஒரு குரூப் எப்படின்னுட்டா, எனக்கு எதுவும் தேவையில்லை, கோயிலுக்கு வர்றது எனக்கு ஆனந்தம் தருது, எனக்கு திருப்தியை தருது, மன அமைதி தருதுன்னு. இப்போ மன அமைதி, திருப்தி, ஆனந்தம் அப்படிங்கிறதும் நமக்கு ஒரு உள்ளார்ந்த தேவையாக தானே இருக்குது. ஆக இந்த 4வருமே ஒரு தேவையை எண்ணி தான் வராங்க அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஸோ கோயிலுக்கு எதுக்கு வரணும் அப்படின்னா, பகவானுக்கு நம்மால் முடிந்த ஒரு சேவையை செய்வதற்காக கோயிலுக்கு வரோம். அதுவும் தினப்படி அந்த ஒரு சேவையை நம்ம எடுத்துக்கொண்டோம்னா அது நமக்கு ஒரு தினப்படி ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். நாம் இதை போலனா இதை செய்யலைன்னா பகவானுக்கு அது வருத்தத்தை கொடுக்குமே, இதை செய்வதற்கு வேறு யாரும் இல்லையே, பகவான் சங்கடப்படுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, எந்த சூழ்நிலையிலும் அந்த சேவையை கைவிடாமல் செய்யணும் அப்படிங்கிற ஒரு உள்ளார்ந்த எண்ணம் நமக்கு வரும். அது உயர்ந்த பக்தின்னு நான் நினைக்கிறேன். அப்படி பகவானுடைய சேவகனாக இருந்து வாழக்கூடியவர்களை பகவான் அவரவருக்கு எந்தெந்த நேரத்தில் எது வேண்டுமோ அதை உறுதியாக தருவார் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். எப்படின்னுட்டா, இப்போ குப்ஜை இருந்தால் அந்த சந்தன மங்கை கொடுத்த அந்த சந்தனத்தை ஏற்றுக்கொண்ட பகவான் நிரந்தரமாக இருந்த அவருடைய அந்த கூண் அப்படிங்கிற முதுகு வியாதியை ஒரு நிமிஷத்தில் போக்கி அவளுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தாருன்னு பார்க்குறோம் இல்லையா. அது மாதிரி ஜடாயு ராமர்கிட்ட சேவை பண்ணது மோட்சம் கொடுப்பார் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் அவருடைய மரணத்தில் பகவான் என்ன பண்ணினா அவருக்கு மோட்சத்தையே கொடுத்தாருன்னு பார்க்குறோம் இல்லையா. ராதே ராதே.